12th painting, lesson number 6, medieval period painting la வந்து 6.1 Pancharaksha Tara. Pancharaksha Tara. So அப்படின்னா என்ன? In this lesson you will understand the Pala miniature painting. So பாலாங்கிறவங்க miniature painting பண்ணாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன்ல பார்க்க போகிறோம். Basic information. The earliest example of Pala miniature painting are from palm leaf manuscripts of the Buddhist. The text Asta Sakshirka Prajana Paramita dated 10th CE during the reign of Mahipala, a follower of Mahayana Buddhist cult. The illustration in the text are actually visual expression of the cult like chain painting. These paintings are replicas of traditional composition. All the features are defined by delicate outlines with sensual expression. These paintings were usually commissioned by laymen, monks, and sometimes princes. They were meant as offering against spiritual merits. The palm leaves were prepared through a long process. They were kept underwater for a month and later dried, then smoothened and conch shells and cut into rectangle shapes. Then earlier brittle leaves were replaced with durable palm leaves called sritada. Some space was left on the leaf for painting after 5 to 7 lines were written on it. The technique of painting was very complicated. The background color was laid before the preliminary drawing. The figures were then filled with color. Shades and highlights were applied to achieve modeling. Finally, fine outlines were drawn in the black or red color. ஸோ இங்கே பிக்சரில் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சா ரக்ஷா தாரா. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஜென்ரலி யூஸ்ட் வர் yellow, chalk white, indigo, blue, black from lamp soot, red from cinder and green by mixture of yellow and blue. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த 10th CE அந்த காலகட்டத்தில் ஒரு மேனுஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க, புத்திஸ்ட் டெக்ஸ்ட். அது அந்த புத்திஸ்ட் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் இந்த மஹிபாலா அப்படிங்கிற ராஜா வந்து புத்திஸ்ட் ராஜா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த செயின் பெயிண்டிங் எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸோட வரைஞ்சிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த காம்போசிஷன்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம் லீவ்ஸோட ப்ராசஸ் பெரிய லெவலில் இருக்குது, லாங் லெவலில். அதாவது இந்த பாம் லீவ்ஸை முதல்ல 1 மாதத்துக்கு தண்ணியில் ஊற வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்து காய வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மூத் ஆக்குவாங்க, அதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த பாம் லீவ்ஸ் வந்து சித்தாத்தா அப்படிங்கிற ஒரு இதில் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஒரு இலையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில இடம் வைப்பாங்க, விட்டு வச்சுருப்பாங்க வரைகிறதுக்காக. அதாவது ஒரு 5-6 சென்டென்ஸ் எழுதி முடிச்சுட்டு இது வரைகிறதுக்கு, பிக்சரை வரைகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கலாம், கொஞ்சம் இடம் விட்டு வைப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய டஃப்பான ஒரு ப்ராசஸாகவும் இருந்துச்சு. இதோட கலர் ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதில் பிளாக் அண்ட் ரெட் இந்த கலரில் தான் அவங்க அவுட்லைன்ஸை இப்போ கொடுத்துருப்பாங்க. அதோட ஜென்ரலாக இவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் என்னென்னா எல்லோ, சாக் ஒயிட்டு, இண்டிகோ, ப்ளூ, பிளாக்கு, ரெட்டு, க்ரீனு. ஸோ க்ரீன் எப்படின்னாக்கா எல்லோ ப்ளூ மிக்ஸ் பண்ணி க்ரீன் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் அந்த பிக்சர்லேயே பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரோட டைட்டில் பஞ்சரக்ஷா தாரா. மீடியம் வந்து டெம்பராவில் வரைஞ்சிருக்காங்க. ஸ்டைல் வந்து பாலா ஸ்டைலு. டேட் பார்த்தீங்கன்னாக்கா 1080 CE. ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன். In this painting, the Mahayana Buddhist deity is seated in the Padmasana pose. One of her arms on her thigh and other in the Abhanyu Mudra. Her slim and curvaceous body is painted yellow. The red-black is used to provide relief to the figure. The beautiful face with half
closed eyes is adorned with all kinds of jewelry like eardrops, a crown, and a necklace. The eyebrows are boldly curved, and the nose is sharp. The colors are bright, and the combination of bright pink and yellow are contrasting yet harmonious. In all of these colors, there is a quality of luminous depth and artist's sensitive appreciation of the resources of medium. He, he undefined the plastic quality of the figure. One look in vain for a natural form because of its highly stylized approach. It is the color structure which creates the harmony of the composition with the help of fluent counter lines. ஸோ அந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அங்கே ஒரு புத்திஸ்ட் மகாயான புத்திஸ்டோட ஃபாலோவர் டயட்டி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அது எந்த போஸ்ட்னாக்கா பத்மாசனா போஸ்டில். அங்கே ஒரு கை வந்து அவங்க துடையில் இருக்குது, இன்னொரு கை வந்து ஒரு அபயா முத்ரா அப்படிங்கிற ஒரு முத்திரை காட்டிட்டு இருக்கு. அவங்களோட இது பாடி வந்து கர்வஸ் ஷேப்பில் இருக்குது, எல்லோவில் பெயிண்ட் பண்ணியிருக்கு. அதே ஆட்டம் பேக்ரவுண்ட் பார்த்தா ரெட்டில் இருக்குது. அதே ஆட்டம் அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐஸ் ஃபேஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஐஸ் வந்து ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்குது. அவங்க ஒரு சில ஜுவல்லரி போட்டிருக்காங்க, இயர் ட்ராப்ஸு, க்ரௌன், நெக்லஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அவங்க ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கண் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப கர்வாக இருக்குது, நோஸ் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ கலர்ஸ்லாம் ப்ரைட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க, பிங்க்கு, எல்லோ, கான்ட்ராஸ்டிங் அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப லூமினஸ் டெப்த்தாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரிசோர்ஸ் ஆஃப் மீடியம் ரொம்ப சென்சிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த குவாலிட்டி ஆஃப் இந்த ஃபிகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதே ஆட்டம் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக தெரியுது, அந்த ஸ்டைலிஷோட அப்ரோச் ஆகட்டும் எல்லாமே. இந்த கலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ளூயண்டான கவுண்டர் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியுதுங்க. நெக்ஸ்ட் 6.2 Jain palm leaf miniature painting. You have learnt the Pala miniature painting. Now we will get to know about the Jain miniature art. இப்போ இதுக்கு நம்ம பாலா மினியேச்சர் பெயிண்டிங் பற்றி பார்த்தோம். இப்போ ஜெயின் மினியேச்சர் ஆர்ட்னு பார்க்க போகிறோம். பேசிக் இன்ஃபர்மேஷன். Jain palm leaf manuscript painting flourished in Gujarat, Rajasthan and some other regions from 10th century CE to 14th century CE. These paintings are actually illustrated of Jain sacred text, the Kalpasutra and others. Some of these paintings were done on paper and later paste. Jain paintings could be easily identified by typical features like an angular drawing of eyes beyond the outline of the face and bright colors. These pictures are painted on the rectangular space of palm leaves. The space is allotted both for painting and calligraphy. The style of painting is one of a pure draftsmanship. So in the ஜெயின் பாம் லீஃப் மினியேச்சர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அந்த ஜெயினோட டெக்ஸ்ட் இருக்குது கல்பசூத்ரான்ட்டு. ஸோ அதோட இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து இது வந்து பண்ணுறாங்க. இதுவும் 10th சென்ச்சுரிலேருந்து 14th சென்ச்சுரி சிஇயில் குஜராத், ராஜஸ்தான்ங்கிற இடத்துல இந்த பெயிண்டிங்லாம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டிப்பிக்கலான ஃபீச்சர் ஆங்குலர் ட்ராயிங், அந்த ஐஸோட ஐப்ரோ ஆகட்டும், இல்லை ஃபேஸோட அவுட்லைன் ஆகட்டும், இல்லை பிரைட் கலர்ஸில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க பாம் லீஃபில். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இந்த பெயிண்டிங் அண்ட் கேலிகிராஃபி ஸ்பேஸில் வரைஞ்சிருக்காங்க. இது அந்த வரைகிறவங்களோட திறமையை நல்ல காட்டுது இந்த பெயிண்டிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டில் கல்பசூத்ரா, அதாவது வேதம்பரான்னு கூட சொல்லுவாங்க. மீடியம் டெம்பரா ஆன் பாம் லீஃப். பாம் லீஃபில் டெம்பராங்கிறது மீடியம் வச்சு வரைஞ்சிருக்காங்க. எப்போனாக்கா 1509 CE சைஸ் பண்ணால் 8 cm into 22 centimeters. General description. Kalpasutra is the Vetambra Jain account comprising a narrative on the lives of the Jinas, the revered holy men in Jain religion. The script is written in Artha Magadhi Prakrit and attribute to Bhadrabahu.
This painting is one of the panel of leaves of Kalpasutra. The panel has two segments. The right side segment shows the dietary with an animal head on a human body and carrying a baby. To the left is a queen mother on a bed with her newborn baby. The segment of panel are the story of birth of Tirthankara. The painting has all the features of the Jain miniature painting, like an angular drawing of the figures placed on the background of red color. Though the face are in profile, both eyes are shown. These long eyes are extended beyond the outline of the face. In spite of the general flatness of the color, the use of darker tone in the boundary areas gives a sense of volume. The rhythmic linear pattern created through lines give the figures feeling of a movement. ஸோ இப்போ இந்த பிக்சரை வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த கல்பசுத்ரா அப்படிங்கிற ஜெயின் இது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜின்னாஸ்ங்கிறாங்க, அவங்களோட லிவிங்ஸ் பற்றி இது குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஹோலிமென், ஜெயின் ரிலிஜனோட ஹோலிமென்னு. இவங்க ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆராதா மகத்தீர் பிரகிருத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங்ல உங்களுக்கு கல்பசுத்ரா லீவ்ஸ்ல வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லீவ்ஸ் இருக்கு, அதுல வரைஞ்சிருக்காங்க. இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், ஒரு மிருகமோட ஃபேஸ் வச்சிருக்க, அதேயாட்டம் மனுஷனோட உடம்பு வச்சிருக்க ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்காங்க. அதேயாட்டம் ஒரு ராணி பார்த்தீங்கன்னாக்கா புது நியூ பார்ன் பேபி கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சரை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்டோரி ஆஃப் தீர்த்தங்கராங்கிறவங்க பிறந்த ஒரு ஸ்டோரி தான் இங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பெயிண்டிங் ஜெயின் மினியேச்சர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆங்குலர் டிராயிங்கா இருக்கு. இது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெட்டில் இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. அதோட ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஐஸ் வந்து ரெண்டு ஐஸ்லேயும் அந்த உங்களுக்கு தெரியுது. பட் ரொம்ப நீட்டமாக இருக்குது. அந்த ஃபேஸோட ஐஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அவுட்லைனுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாட்டம் இங்கே ஜென்ரல் ஃப்ளாட்னஸ் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் டோன் பவுண்டரி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா வால்யூம்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீனியர் பேட்டர்ன், இது ஒரு ரிதமிக் லீனியர் பேட்டர்னாக இருக்குது இந்த பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 6.3 Rajasthani painting. Rangamala painting is very popular artwork in Rajasthani style. Now we will know about the Rajasthani painting. So ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் ஸ்டைலில் பார்த்தா இந்த ரங்கமாலா பெயிண்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பெயிண்டிங்காக இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் இன்ஃபர்மேஷன். The region of Rajasthan and Gujarat hold an important place in the history of Indian painting. The Rajasthani painting matured during 16th E. Early Rajasthani painting show the typical style, protruding eyes and the use of contemporary costumes. The influence of miniature painting changed the style towards the end of 16th CE. Many centers developed during this time, such as Mewar, Bundi, Kota, Pratapgarh, Krishnagarh, Kishangarh, Malwa, and others. There are great varieties of themes are found in Rajasthani painting. These are religious, royal, secular, and portraiture. Most popular among these themes were painting based on the poem The Geet Govinda written by Jayadeva. Right. இப்போ இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இது ஒரு கீத் கோவிந்தாங்கிற ஒரு போயம்லேருந்து ஜெயதேவாங்கிறவர் எழுதினாரு. அதுலேருந்து தான் இந்த இதெல்லாமே வரைஞ்சிருக்காங்க. இது வந்து 16th செஞ்சுரி சிஇயில் சென்டரில் இந்த இதெல்லாம் டெவலப் ஆச்சு. எந்த ஏரியாவில்னாக்கா மேவார், பூண்டி, கோட்டா, பிரதாப்கர், கிஷன்கர், மால்வாங்கிற இடத்துல இதெல்லாமே ஃப்ளோரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான், குஜராத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங்காக இருக்குது இன்றைக்கும் கூட. ஸோ இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தோடி ராகினி. ஸோ அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க வந்து இதை வாசிச்சுட்டு இருக்க மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தோடி ராகினி அப்படின்ட்டு. எதில் வரைஞ்சிருக்காங்க? டெம்பரா ஆன் பாம் லீஃபு. எங்கே இருக்குது இந்த ஸ்டைல் என்னன்னாக்கா பிரதாப்கர்,
1710 CEல இது வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். General description. This is one of the painting from the Rangamala series. The Rangamala painting are depictions and ragas and raginis, which depict various classical music modes of India. Todi Ragini is playing a musical instrument. Two deers are attracted by the music and seems to mesmerize by tune. The composition is well balanced in spite of flatness of background and sense of the depth achieved, and the painter has been successful in creating the blissful nature atmosphere of the garden. The colors are bright and the effects is heightened by the using colorful dots. Both on costumes of the lady and tree, the human and animal figures are full movement of expressions. The painting stands as a classical example of synthesis poetry and music. It has a poetic lyricism. The figure is expressive of mood and sentiment. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் இவங்க இது ராகமால சீரீஸ்லேருந்து எடுத்து வரைஞ்சது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகினி, அதாவது தோடி ராகினி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசிக் வாசிக்க 2 மான் அட்ராக்ட் ஆகிருக்கு. அவங்க மியூசிக்கில் மெஸ்மரைஸ் ஆகிருக்கு. அவங்ககிட்ட வந்து நின்று கேட்டுட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்க காம்போசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காரு அந்த வரைஞ்சவர். பேக்ரவுண்டு அதையான டெப்த்து, அந்த பெயிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் அட்மாஸ்பியர் கார்டனை வந்து வரைஞ்சது நம்மளால் பார்க்க முடியும். பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காரு. இங்கே டாட்ஸ், கலர்ஃபுல் டாட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த காஸ்டியூம்ஸ் அப்புறம் ட்ரீஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர்ஃபுல் டாட்ஸ் கொடுத்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட அந்த ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபிகர்ஸ் ரெண்டுமே மூமெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருக்குது. இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு போய்ட்ரியும் மியூசிக்ஸும் சிந்தசைஸ் பண்ணுற ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அந்த மியூசிக் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே மெடிவல் பீரியடில் என்ன நம்ம படித்தோம்னாக்கா வாட் யூ ஹேவ் லேர்னில் கொடுத்துருக்காங்க. மெடிவல் பீரியட் டாபிக் கீழே எமர்ஜென்ஸ் எப்படி அது உருவானது. எமர்ஜென்ஸில் மேனுஸ்கிரிப்ட் உருவாச்சு, பெயிண்டிங் உருவாச்சு. மேனுஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா கல்பசூத்ரா, டெம்பரா, பியூர் டிராஃப்ட்மேன்ஷிப் ஸ்டைல் நம்மளால் பார்க்க முடியுது. அதோட எமர்ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் 2ஆக பிரியுது. ஒன்று பஞ்சரக்ஷரா தாரா அப்படி பிரியுது, இன்னொன்று தோடி ராகினி பிரியுது. பஞ்சரக்ஷரா தாராவில் டெம்பரா பாலா ஸ்டைலில் இருக்குது. பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தோடி ராகினியில் டெம்பரா, அப்புறம் அது வந்து பிரதாப்கர் ஸ்டைலில் இருக்கிறதால நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த லெசனில், அதாவது 6th லெசன் மெடிவல் பீரியட் ஆஃப் பெயிண்டிங்கில் இந்த 3 ராஜஸ்தான், குஜராத் இந்த பெயிண்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸ் இந்த லெசனில்.